எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது வந்து இப்போ நடந்தது இல்லை, 10 இயர்ஸ் முன்னாடி நடந்தது. அது வந்து கேரளாவை சேர்ந்தவங்க அந்த பொண்ணு. அவங்கள வந்து அவங்களோட ரிலேட்டிவ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 4 பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறதும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணுக்கு வந்து 16 இயர்ஸ் இருக்கும்போது இது நடந்திருக்கு. இப்போ வந்து 26 இயர்ஸ் ஆகிடுச்சு, மேரேஜும் ஆகிடுச்சு. இப்போ வந்து கேரளாவில் வந்து ஃபார்மலாக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சொல்லியிருக்காங்கன்னா 2014 லீவு டைம், ஸ்கூல் ஹாலிடே வந்து லீவ் இருக்கும்ல, சம்மர் அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க அம்மா வந்து சென்னைக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த ரிலேஷன் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க கூட அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த சினிமா ஆக்ட்ரஸ் இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போய் 4 பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு இந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு வந்து செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி எப்படியோ வந்து அந்த ஹோட்டலை விட்டு வந்துருச்சு. பட் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி அந்த டைமில் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு. ஏன்னா பயம் இருந்தது, டியூ டு ஃபியர்னால வந்து நான் அதை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் வந்து 2024 இது வந்து மூவாட்டுப்புழா அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எர்ணாகுளமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் நடந்தது வந்து அண்ணா நகர் சென்னையில் நடந்ததுனால அதை வந்து சென்னை அண்ணா நகரில் வந்து அந்த இதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் அந்த இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, திருமங்கலம் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இன்ஸ்பெக்டர் சுப்புலக்ஷ்மிங்கிறவங்க என்ன அவங்களும் அவங்களோட டீமும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேரளாவுக்கு போயிட்டு அந்த சினி ஆக்ட்ரஸை வந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் வந்து கொஸ்டின் பண்ணுறதுக்காக. நாங்கள் வந்து அந்த 4 பேரையும் வந்து கொஸ்டின் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அங்கே ஹோட்டலில் ப்ரெசண்ட்டாக இருந்தாங்களோ அந்த டைமில் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இல்லையா, இந்த மினு அப்படிங்கிறவங்கள, அவங்க வந்து யார் யாருன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களையும் வச்சு வந்து கொஸ்டின் பண்ணுவோம். ஏதாவது தப்பு ஏதாவது நடந்திருந்தது அப்படிங்கிறது தெரிய வந்ததுன்னா அவங்களும் சார்ஜஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் மினு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. போக்சோ ஆக்டுக்கு கீழே வந்து வந்துருச்சு இது. அப்புறம் வந்து அந்த 4 பேர் யார் யார் அப்படி இன்வால்வ் ஆகியிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து சர்ச்சில் இருக்குது இனியுமே அந்த இன்சிடெண்ட்டு. இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லும்போது, இந்த ஆக்டர் டீட்டெயில் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்க சொல்லும்போது தான் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிய வரும். இந்த மாதிரி இன்சிடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நடக்கும்போது என்ன பண்ணணும்னா, மறைக்காமல் வீட்டில் சொல்லணும். ஏன்னா வந்து அப்போ தான் அதுக்கான ஆக்ஷனை எடுப்பாங்க. இல்லைன்னா வந்து இதை மாதிரி தொடர்பாக நம்மளுக்கு நடக்கும்போது ட்ராமாவாகும். நம்மளுக்கு வந்து மைண்ட் அளவில் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதனால் படிப்பெல்லாம் நம்மளுக்கு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அந்த பொண்ணு வந்து 10 இயர்ஸு வந்து அப்படியே இருந்திருக்கு. என்ன மாதிரி மைண்ட் செட் இருந்திருக்கும்னு தெரில. இப்போ வந்து தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. போலீஸ் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க இது அப்படிங்கிறது எல்லாம் தெரியல. இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வரும். அவங்க இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறத பேஸ் பண்ணி அவங்க எப்படி பனிஷ் பண்ண போகிறாங்கன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.